முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கிய விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக மாறின. இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முருகப்பெருமானை வளர்த்ததால் சிவபெருமான் இவர்கள் 6 பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாக போற்றப்படவும் வரமளித்தார். அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்புமிக்கது என்றாலும் ஆடி, கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடிக்கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்பு மிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது.